guys, நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். நம்ம இன்னைக்கு ஒரு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பராக ஒரு மீன் குழம்பு மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன் குழம்பு அண்ட் மீன் வறுவல். ஸோ எப்படி இருக்குது என்ன ஏது என்னோட ஸ்டைலில் நான் மீன் குழம்பு எப்படி வைப்பேன் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கினோம். நல்ல வேலை ஒரு 2 பேர் எங்களுக்கு சஜஷன் பண்ணாங்க. எப்படி செய்ய போகிறோன்னு தான் தெரில, பார்க்கலாம் வாங்க. கட்டி வந்துச்சு, பாம்பு குத்துன மாதிரி 2 புள்ளி பாரு. நான் இந்த கலர் வாங்கிடுறேன், நீ இந்த கலர். ஆனால் இதில் வாய்ஸ் நல்லா கேட்க மாட்டேங்குது. மைக்கு மாதிரி மறந்துட்டோம், ஸோ மன்னித்து விடுங்கள். ஓகேவா காய்ஸ்? ஓகே காய்ஸ், நானுமே வெங்காயம், சின்ன வெங்காயம் ப்ளஸ் வந்து தக்காளி, பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பூண்டு எல்லாமே நான் உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி எலுமிச்சைப்பழம் சைஸில் புளியுமே ஊற வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இந்த கேப்பில் நான் போயிட்டு நம்மளோட வஞ்சரம் மீன், ஸோ இந்த மீனை நான் போயிட்டு நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா கைஸ்? ஸோ ஓகே காய்ஸ், நான் வந்து நல்லா மீன் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னன்னு தெரில, வீடு ரொம்ப இருட்டாகவே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மீன் வறுவலுக்கும் ப்ளஸ் வந்து ஒரு 3 மீன் மட்டும் குழம்புக்கு இருந்தால் போதும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 3 7 மீன் தான். இந்த 7 மீன் வந்து 700 ரூபாய். வெறும் 7 துண்டு மீன் 700 ரூபாய், ஒரு துண்டு மீன் 100 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹெவி ரேட்டு, எங்களால் வாங்க முடியல. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கவி வந்து மீன்லாம் சாப்பிட மாட்டாங்க, நான் ஒண்டி தான். ஸோ எனக்கு மட்டும் எதுக்கு சமைச்சிக்கிட்டு அப்படிங்கிறதுனால தான் நான் இத்தனை மாதமாக வந்து மீன் குழம்புலாமே நான் வீடியோ போடவே இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் நான் வீட்டில் செய்யவே இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இங்கே நம்ம வீட்டில் கவி கூட இருக்கும்போது நான் இங்கே ஃபஸ்ட் டைம் மீன் குழம்பு சமைக்கிறேன். ஸோ எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் வறுவலுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறேன். ஸோ அது கொஞ்ச நேரம் ஊறிச்சு அப்படின்னா நமக்கு நல்லாவே வறுவல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மிளகாத்தூள், நம்ம வீட்டுக்கு குழம்புக்கு போடுற மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா மீன் வறுவல் மசாலா, ஃப்ரை மசாலா, ஸோ அதையுமே கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர், ஸோ அவங்களையுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு, என்னடா எழுத மாட்டேங்குது. ஓகே, ஸோ காஷ்மீர் சில்லி பவுடர் அவங்களையுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு, இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்ட்டு, மஞ்சத்தூள், ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளுமே போட்டிருக்கேன். ஸோ இது கூட கொஞ்சமாக தயிரும் ஒரு எக்கு முட்டையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் கைஸ். ஓகே காய்ஸ், நானும் மசாலா போட்டு இது எல்லாத்தையுமே ஊற வச்சுருக்கேன். ஸோ இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம், ஆனால் என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை. ஸோ இதை மட்டுமே தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே காய்ஸ், நான் வந்து எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றி வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் போட்டுட்டு பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ சின்ன வெங்காயத்தை நல்லா தூள் தான் உரித்து அதையும் போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா ஒரு கோல்டன் ஃப்ரைக்கு நல்லா வரட்டும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். சரி ஓகே காய்ஸ், எப்பவும் போல தான் ஆஸ் யூஷுவல் கேமராமேன் இல்லை. ஸோ நானே தான் கேமராமேன், நானே தான் ஒன்றுத்தையும் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. கவிக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, ரொம்ப கோல்டு அதிகமாகிடுச்சா. ஸோ அதனால் அவங்க போய் படுத்து தூங்குறாங்க. ஸோ பார்த்தீங்களா, டோர் லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவங்க படுத்து தூங்குறாங்க. நான் சமைக்கிற சவுண்ட் வந்து அவங்க கேட்கக்கூடாது அப்படின்ட்டு நான் டோர் லாக் பண்ணிட்டேன். ஸோ அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. நான் தனியாகவே தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இப்போ வந்து நான் தக்காளி போட்டிருக்கேன். ஸோ தக்காளியுமே நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும். நான் இந்த கேப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புளி தண்ணி வச்சுருக்கேன்ல, ஸோ இது வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் கைஸ். ஸோ ஓகே காய்ஸ், இது வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. நான் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி நல்லா கரைச்சிட்டு, ஸோ அது கூடயே நான் வந்து நம்ம வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் ப்ளஸ் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு, இங்கே இருக்க பார்த்தீங்களா சிக்கன் ஃபிஷ் மசாலா,
ஸோ மீன் குழம்பு தூளையுமே வந்து நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ இதுலேயே போட்டு நல்லா நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதில் ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ ஓகே காய்ஸ், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா கொதித்து வரட்டும். அந்த எண்ணெய்லாம் மேலே அப்படியே திரண்டு வந்து நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவையும் ப்ளஸ் வந்து மீனையும் போட்டு இறக்க வேண்டியதான். எனக்கு மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ரொம்ப நாள் கழித்து பண்ணுறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் காய்ஸ். சரி ஓகே காய்ஸ், இந்த கேப்பில் நான் போயிட்டு அரிசி களைஞ்சி சாதம் மட்டும் போட்டுடுறேன். ஸோ ஓகே காய்ஸ், ஒரு பக்கம் குழம்பும் இன்னொரு பக்கம் சாப்பாடுமே வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் ரெடி ஆகட்டும். இந்த ரெடி ஆகிற கேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ தெரியுதா காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா துணி ஊற வச்சுருக்கேன் ப்ளஸ் பாத்திரம்லாம் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட பார்க்குறேன் காய்ஸ். ஸோ ஓகே காய்ஸ், குழம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய்லாம் திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாங்காவையும் மீனையும் போட்டுடலாம். ஸோ மாங்காய் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மீன் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஸோ சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது நம்ம வீட்டில், நான் மட்டும்தான். நான் நிறையவும் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் ஒரு 3 மீன் மட்டும். ஓகே கைஸ், மீனும் மாங்காய்லாம் போட்டாச்சு. ஸோ இதுவும் நல்லா வெந்து மாங்காவும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன். ஸோ ஓகே காய்ஸ், மீன் குழம்புமே நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. மீன் மாங்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ எண்ணெயும் நல்லா திரண்டிருக்கு, பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இப்போ மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மீன் குழம்பு இறக்கிடலாம். ஸோ ஓகே காய்ஸ், மீன் வறுவலுக்கு நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுருக்கேன். ஸோ தோசைக்கல்லில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கேன், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ நல்லாவே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ என்கிட்ட கருவேப்பிலை நீட்டாக இல்லை, கொஞ்சம் பொடிசாப்பில் தான் இருக்குது. ஸோ அதனால் இப்படி மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இப்போது ஃப்ரை பண்ணி வச்சு மசாலா தடவி வச்சுருக்கிறத எடுத்து நம்ம அதில் அப்ளை பண்ணிடலாம். கொஞ்சம் வந்து டச்சப், ஓகேவா கைஸ்? காரம் நல்லாவே போட்டு கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கலாம். நல்லாவே ஊறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் காரமாக இருக்கும்போது தான் பயமாக இருக்குது, தெரியல காய்ஸ். ஸோ எண்ணி 4 துண்டு தான் போட்டிருக்கேன். ஓகே காய்ஸ், இது நல்லா வேகட்டும். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். தொலைக்கிறதுக்கு அதனால நான் வந்து நானே திருப்புற சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நான் இந்த இதுவே ஃபர்ஸ்ட் டைம் இது என்னது அந்த இது பேர் என்னது மறந்துட்டேன். மீன் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம். இதெல்லாம் வந்து ஃபுட்டு இதெல்லாம் பண்ணலாம். வெற்றியெல்லாம் திருப்பிட்டேன். லைட்டாக கருகுனா மாதிரி இருக்குல்ல, அதனால் நேரில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இதில் பார்த்தா கருகுனா மாதிரி இருக்குது, தெரியல. நான் காய் வந்தால் தான் தெரியும்.
ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ், நானும் பாத்திரம்லாம் வலிக்க முடிச்சு துணி எல்லாமே காய வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரணம் கொடூரமா என்னன்னு தெரில, நல்லா கண்ணங்கரேர்னு இருக்குது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. ஆனால் பார்க்க தான் கொஞ்சம் கருப்பாக இருக்கு. கருகிடுச்சா இல்லை என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படிதான் இருக்கும்னு கவி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால இப்படி இருக்கா என்னன்னு தெரில. ஸோ ஓகே, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லாவே பண்ணலாம் அப்படின்னு நம்புகிறேன். என்னாச்சு, ஏன் அப்படி இருக்கிற? சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு. கரண்ட் குழம்பு மாதிரி தான் இருக்குது. அப்படிதான் இருக்கும். நான் பயந்துட்டு போகிறேன். என்னாச்சு? சின்ன வயசுல சாப்பிட்டது. சரி, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. நல்லா இருக்கும். ஜெயஷ்டகுமார், நான் இப்ப அதான் சொல்ல வந்தேன், ஜெயிச்சிட்டமாரா அப்படின்னு சொல்ல வந்தேன். பரவாயில்ல, நல்லா இருக்கு, சூப்பர். மீன் நல்லா இருக்குங்களா? ஓகே கைஸ், வெற்றிகரமாக சூப்பராக வந்துருச்சு சமையல். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை சமைச்சிடலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்லைஸாக மீனை வந்து இன்னும் ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்து நெக்ஸ்ட் டைம் இதோட சூப்பராக சமைச்சிடுறேன். ஓகேவா கைஸ், நெக்ஸ்ட் என்ன மாதிரி ரெசிபி செய்யலாம் அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. கண்டிப்பாக அதையும் செஞ்சிடலாம். ஓகே கைஸ், பரவாயில்ல. ஓகே கைஸ், ஜிகே மெமஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. ஓகே கைஸ், பை சொல்லுங்க. பாய்.